பற்றி சொல்கிறாரு, முதலாவது எதை வைக்கிறதுன்ற பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? மனுஷனுக்கு தேவை ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு சிறிய மாற்றம் அல்ல. சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவன்னா கொஞ்சம் இப்படி இருக்கிறாங்க, ஸ்லைட்டாக மாறிட்டா அப்படி கிறிஸ்தவன் ஆயிடலான்னு. கிடையாது. ஸ்லைட்டாக மாறுறதில்ல, மறுபடியும் பிறக்கணும். டோட்டல் ரேடிக்கல் சேஞ்ச் உண்டாகணும், மறுபடியும் பிறந்தே ஆகணும். முதலாவது காரியம், இந்த வசனம் முதலாவது என்னத்தை விளக்குறதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போதனைகளை காட்டிலும் இது முற்றிலும் வித்தியாசமானது. ரெண்டாவது என்ன, மனுஷனுடைய பிரச்சனை ஆழமானது, மேற்பூச்சானது கிடையாது, ரொம்ப டீப் ப்ராப்ளம். ஆழமானது. எவ்வளோ ஆழமானது என்னன்னு விளங்கலை அவனுக்கு. என்ன முதல்ல வைக்கணும்னு விளங்கலை, இருதயம் எங்கே வைக்கணும்னு விளங்கலை, பிறகு சில காரியங்கள் புரியலை, அதுதான் கண் இல்லையா. சரி, மூன்றாவது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் என்னங்கிறது இந்த வசனம் சொல்லுது. என்னவாம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பதிலை இப்படி சிம்பிளாக சொல்லிட்டார்.